ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம், அதில் 12ஆம் அதிகாரம் 49வது வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்திலே சிஷ்யர்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த காரியத்தை நாம் சொல்வதை பார்க்கிறோம். அதற்கு முந்தின வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வருகையை குறித்து அவர் சொல்லுகிறார். எஜமான் வரும்போது விழித்திருக்கிற ஊழியக்காரன் பாக்கியவான் என்கிற நிலையிலே அவன் எஜமான் வரும்பொழுது அவன் தன்னுடைய காரியங்களை சரியாய் செய்து கொண்டிருந்தால் அதற்குரிய பலனை அடைவான் என்பதை அதற்கு முந்தின வசனங்களிலே ஆண்டவர் கூறுவதை இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதோடு தொடர்புடையதாய் இந்த வசனம் தனியாக நடுவில் சொல்லப்பட்டாலும் அந்த வசனத்தோடு அதனுடைய கண்டினியூஷன் அதுதான் இது வருகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பூமியின் மேலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வீக அக்கினியை இந்த பூமியிலே போட வந்தேன் என்பதை இந்த இடத்திலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவருடைய சீஷர்களோடு இயேசு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சீஷர்களோடு இந்த அவர் உட்கார்ந்து அமர்ந்து சில காரியங்களை அவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனம் இந்த இடத்திலே கொடுக்கப்படுகிறது. என கேட்கிற பிரியமானவர்களே, மாம்சத்தில் இருக்கிற மனுஷன் பலவீனம், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லி இயேசு சொன்னார். அநேக காரியங்களை ஆவிக்குள்ளாக வைராக்கியம் கொண்டு தேவனுக்காய் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்கள் தன்னுடைய மாம்ச பலவீனத்தினாலே அதை ஒருவேளை செய்ய முடியாமலும் போய்விடுகிறது. செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆனால் செய்ய முடியவில்லை. அதற்கு அநேக தடைகளும் அதற்கு அநேக மனதளவிலே சில தயக்கங்களும் இருக்கிறதுனாலே சில விஷயத்தை செய்ய முடியல. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொல்லுகிறபடி அக்கினியை போட வந்தேன், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு அக்கினி, பரலோக அக்கினி ஒரு மனுஷனுக்குள்ளாய் போடப்படும் பொழுது, அந்த அக்கினி அவனுக்குள்ளே இறங்கும் பொழுது அவன் சாதாரணமாய் இருக்கிற மனிதனைப் போல அல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக மாற்றப்படுகிறான். மாற்றப்பட்டு அவன் சில காரியங்களை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், இவனா இப்படி பேசுகிறான், இவனா இப்படி செய்கிறான் என்று ஜனங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அவன் தேவனுக்காய் பல காரியங்களை செய்யும்படியாய் அந்த அக்கினி அவனுக்குள்ளே போடப்படுகிறது. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2ஆம் அதிகாரம் அதிலே 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர்கள் கூடியிருந்த இடத்திலே அந்த 50வது நாளிலே அவர்கள் ஒன்று கூடி இருக்கும் பொழுது, ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது மேல் வீட்டு அறையிலே ஒரு அக்கினிமயமான நாவுகள் அங்கே இறங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளைப் போல அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் அந்த அக்கினிமயமான நாவுகள் இறங்கினது. அவர்கள் வெவ்வேறு பாஷையிலே, அந்நிய பாஷையிலே பேசினார்கள் என்று சொல்லுகிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு அபிஷேகம், இதுவரை அவர்கள் பார்த்திராத ஒரு அனுபவம். அவ்வளவு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள், அவரோடு ஊழியம் செய்தவர்கள், அவர் இவர்களை ஒவ்வொரு இடத்திற்கும் ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது அவர்கள் சின்ன பிள்ளையை போல சந்தோஷப்பட்டார்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் ஓடுகிறதே, வியாதிகள் குணமாகிறதே என்று சொல்லி அவர்களுக்கு இதுக்கு முன்பு இப்படி பார்த்ததில்லை. அதை ஆர்வத்தோடு ஒரு சிறு பிள்ளையை போல இயேசுவினிடத்திலே அவர்கள் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதை காட்டிலும் மேலான ஒரு நிலைக்கு, ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் வைராக்கியம் கொண்டு எழும்பும்படியாக அவர்களுக்குள்ளே ஒரு அப்டேஷன், அவர்களுக்கு இதுவரை செய்த ஊழியத்தை போல அல்ல, ஒரு புதிய ஊழியத்தை அவர்கள் செய்யும்படியாய் அவர்கள் மேலே ஒரு அபிஷேகம் இறங்கினது. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே முன்னுரைக்கப்பட்டபடி பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தரும் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த யோவேல் தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் 50வது நாள் பெந்தைக்கோஸ்தை நாளிலே அந்த சீஷர்கள் மேலே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம்.
அவர்கள் அப்படி அக்கினிமயமான நாவுகளாய் பிரிந்திருக்கும் நாவுகள் போல அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் அது இறங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அக்கினி அந்த பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்குள்ளே, அந்த தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த சீஷர்களுக்குள்ளே இந்த அக்கினி இறங்கின பின்பு அவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே இடத்திலே பேதுரு எழும்பி நின்று அந்த ஜனங்களுக்கு முன்பாய் ஒரு பிரசங்கம் பண்ணுவதை பார்க்கிறோம். பயந்த பேதுரு, நடுங்கிக் கொண்டிருந்த பேதுரு, இயேசுவை எனக்கு தெரியாது என்று மறுதலித்த பேதுரு, அந்த நமக்கு என்னமும் செய்து விடுவார்களோ, நம்மை ஜெயிலில் போட்டு விடுவார்களோ என்று சொல்லி கலங்கி, எனக்கு இவரை யாருனே தெரியாது என்று சொல்லி பயந்தவன், 4 பேருக்கு முன்னால் பேச முடியாது, படிப்பறிவில்லாத ஒரு மனுஷன். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே இறங்கின பொழுது அந்த 11 பேரோடு கூட எழும்பி நின்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமாய் ஒரு வைராக்கியத்தோடு, ஒரு புதிய மனுஷனைப் போல, இதுவரை இவன் அப்படி பேசினதில்லை, இந்த பேதுரு இப்படி எழும்பி நின்று பேசினது இல்லை. அப்போ தீர்க்கதரிசியாகிய யோவேலின் யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது என்று சொல்லி அந்த பழைய தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களை அவர்களுக்கு விளக்கி காண்பித்து, இந்த காலகட்டத்தை குறித்து தீர்க்கதரிசிகளினால் முன்னுரைக்கப்பட்ட காரியங்களையும் அவர்களுக்கு மேற்கோள் காட்டி அந்த ஜனங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுகிறான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வைராக்கியம், இந்த பலம், இந்த ஞானம், இந்த தைரியம் அவனுக்குள்ளே எப்படி வந்தது? இந்த அக்கினி அவனுக்குள்ளே போடப்பட்ட பொழுது இந்த அக்கினி பிரளயம் எடுத்து அவனுக்குள்ளே இருந்து எழுப்பினது, அவனை பலப்படுத்தினது, புதிதாக்கினது, ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷனாய் பலவானாய் மாற்றினது என்று சொல்லி பார்க்கிறோம். சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். சாதாரண ஒரு மனுஷன், அவனுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது கழுதை தாடை எழும்பினால் 10,000 எதிரிகளை கொன்று போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனுஷனால் இதை செய்ய முடியாது. ஒரு மனுஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். கிதியோனை குறித்து பார்க்கிறோம். இப்படி பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேக பரிசுத்தவான்களை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே இறங்கின பொழுது அவர்கள் பலமாய் கிரியை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல இந்த அப்போஸ்தலர்கள் மேலே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு இவர்களுடைய ஊழியம் வித்தியாசமாய் இருந்தது. இவர்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் வைராக்கியம் கொண்டு தைரியமாய் பேசினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்தார்கள் ஜனங்களுக்கு. இவரே வாக்களிக்கப்பட்ட மெசியா, உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லி சொல்லி பேசினார். பலமாய் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லி பலவீனமான மனிதர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இவர்களை இவ்விதமாய் சொல்லும்படியாய் ஏவினது அந்த தெய்வீக அக்கினி. பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாய் இவர்கள் மேலே இறங்கின பொழுது இவருடைய ஊழியம் பிரகாசித்தது. இவர்கள் தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கவும் வைராக்கியம் கொண்டு எழும்பவும் அது அவர்களுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு உந்து சக்தியாய் அவர்களுக்குள்ளே இருந்து செயல்பட்டது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு காரியம், நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்திலே இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், என்னால் பொறுக்கக்கூடாமற் போயிற்று என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்வதை பார்க்க முடிகிறது. எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்திலே அந்த சூழ்நிலை, அந்த காலகட்டம், அந்த ஜனங்களுடைய மனநிலை எல்லாவற்றையும் நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் இவனை வெறுக்கிறார்கள். இவன் நமக்கு எதிராய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்று சொல்லி இவனை பகைக்கிறார்கள், உக்கிர பகையாய் பகைக்கிறார்கள். இவனை கொன்று போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இவனை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்கல இந்த தீர்க்கதரிசியை. அவர்கள் மத்தியிலே கர்த்தர் ஊழியம் செய்யும்படியாய், அவர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் இந்த எரேமியாவை அனுப்புகிறார். நீ போ, தைரியமாய் சொல்லு, நான் சொல்லுகிற வார்த்தைகளை, நான் வாயில உனக்கு போடுகிற அந்த வார்த்தைகளை இந்த ஜனங்களுக்கு பேசு என்று சொல்லி ஆண்டவர் இவரை உற்சாகப்படுத்தி அனுப்புகிறார். வைராக்கியம் கொண்டு அனுப்புகிறார். அந்த ஜனங்களோடு பேசு, நான் சொல்லுகிற வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவி என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த ஜனங்களோ கேட்பதற்கு மனதில்லாதவர்களாய் இருக்கிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள். ஆகையினாலே இவர் மனதளவிலே சோர்ந்து போய் இந்த ஜனங்களுக்கு இனிமை என்னத்தை சொல்ல, என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க, என்னை பகைக்கிறார்களே, நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக என்று சொல்லி மனம் வருத்தப்பட்டு அவன் சலிப்படைந்து அவன் அந்த ஊழியத்தை செய்ய விருப்பம், இந்த ஜனங்கள் மத்தியில் இதை பேசி என்ன பிரயோஜனம்,
என்று சொல்லி அவன் பின்னிட்டு சோர்ந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். முதல்ல இருந்த உற்சாகம் அவனுக்கு இல்லை. ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். இனி பேச மாட்டேன், இனிமே நான் அவரை பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன், நான் இனிமே பேச மாட்டேன் என்று சொல்லி இருப்பேன் என்று சொன்னேன். என் மனதுக்குள்ள சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்தது அவருடைய வார்த்தைகள். ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஒரு மகிமையான பாத்திரம் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகிமையான ஒரு பாத்திரம். ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை இவருக்குள்ளே அனுப்பி கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தை அவருக்குள்ளே வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்கினியை போல இருதயத்தில் பற்றி எரிகிறது, அக்கினியாய் எரிகிறது அந்த வார்த்தைகள் என்று சொல்லி அவர் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. அக்கினியை போல் இருதயத்தில் இருந்தது, அதை சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிட்டு. அதை சகித்து இழைத்து போனேன், என்னால் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. இந்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். அந்த அக்கினி அவரை நெருக்கி ஏவினது. அந்த வார்த்தை அக்கினியை போல உள்ள ஆண்டவருடைய வார்த்தை அவரை நெருக்கி ஏவினது. அந்த வார்த்தைகள் ஆண்டவரிடத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவர் இனிமே சொல்ல மாட்டேன், இனிமே பேச மாட்டேன்னு முதல் நாள் சொல்றார். அந்த ராத்திரியில் அவருக்கு ஏராளமான வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. காலையில் அதை பொறுத்து சகித்து போனேன், இனிமே பொறுக்க கூடாமல் போயிட்டு நான் பேச போறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை இந்த ஜனங்களுக்கு அறிவிக்கிறதை பார்க்கிறோம். உள்ளத்திலோ பலவீனம், மனதீனம், சோர்வுகள், அவருக்கு இஷ்டமே இல்லை இந்த ஜனங்கள் மத்தியில் ஊழியம் பண்ணுவதற்கு. காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க, எதிர்த்து நிற்கிறார்கள், இவரை கொல்ல வருகிறார்கள், பகைக்கிறார்கள். இவங்கிட்ட போய் இந்த ஊழியத்தை செய்யணுமா? செய்யி, நான் சொல்றதை பேசு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்கினியை போல அவர் இருதயத்தில் கனண்டு கொண்டிருந்தது. அந்த வார்த்தை அக்கினி தளலாய் உள்ள எரிந்து கொண்டிருந்தது. ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இவரால் அடக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த வார்த்தை இவரை மீறி வெளிப்படுகிறது. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே அநேக கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும்பொழுது ஆண்டவருக்காய் எவ்வளவோ எழும்பி பிரகாசித்த பிள்ளைகள் அவருடைய சொந்த வாழ்க்கையில் சில அடிகள் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது, கலக்கங்கள் வரும்பொழுது, இனி நான் ஆண்டவருக்காக வேண்டி ஒன்று செய்ய மாட்டேன், இனி நான் ஆண்டவருடைய வார்த்தையை பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன், ஆண்டவருடைய நாமத்திற்காக இப்படி வைராக்கியம் கொண்டு நான் பேச மாட்டேன் யாரிடத்திலும், இனிமேல் இந்த காரியம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அதை ஒதுக்கி வைத்துவிட்டு சாதாரண உலக மனிதர்களைப் போல வாழ்வதை நாம் பார்க்க முடிகிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு காலகட்டத்தில் இவ்விதமாய் நான் வாயை திறந்து சொன்னேன், இனிமேல் நான் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன், நான் ஆண்டவருக்காக இதெல்லாம் செய்ய மாட்டேன், இனிமேல் என் வாழ்க்கை எனக்கு வாழதுக்கு தான் நான் வாழுவனே, என்னுடைய வாழ்க்கையை தான் நான் வாழுவனே தவிர இந்த காரியங்களாம் எனக்கு தேவையில்லை என்று நானும் சொன்ன நாள் உண்டு. ஒரு காலகட்டத்தில் நெருக்கங்கள் போராட்டங்களின் மத்தியில் அப்படிப்பட்ட மனநிலை எனக்கு வந்தது உண்டு. ஆனாலும் ஆண்டவர் என்னை விடவில்லை, கர்த்தர் என்னை விடலை, அவர் விடுவதற்கு தயாராக இல்லை. நான் செய்ய மாட்டேன் என்றேன், ஆண்டவர் என்னை விட தயாராக இல்லை. மறுபடி வந்தார், மறுபடி என்னை தூக்கினார், மறுபடி எடுத்தார், மறுபடி அவருடைய வார்த்தைகளை எனக்குள்ளே போட்டார். அந்த அக்கினி எனக்குள்ளே போடப்பட்டது, என்னால் பொறுக்கக்கூடாமல் போயிற்று. 2008 வருஷத்தில் நான் முழு நேர ஊழியத்திற்காய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காய் எழும்பி நான் முழு நேர ஊழியத்திற்கு வருவேன் என்று ஒரு நாளும் நினைத்ததில்லை. நான் அவருடைய ஊழியத்தை முழு நேரமாக செய்ய வேண்டும் என்று கற்பனை பண்ணினதே இல்லை. நான் ஏதாவது ஒரு வேலையை சம்பாத்தியத்தை பண்ணிக்கொண்டு பகுதி நேரமாய் அவருடைய ஊழியத்தை செய்து ஆரம்ப நாட்களிலே அப்படித்தான் செய்து வந்தேன். அதைத்தான் நான் விரும்புகிறேனே தவிர இந்த முழு நேரமாக எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு ஊழியக்காரனாக வரணும்னு நான் கனவுல கூட நினச்சதில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே போடப்பட்ட பொழுது என்னால் அதை பொறுக்கக்கூடாமல் இழைத்து போனேன். மறுபடி அவருடைய வார்த்தைகள் அக்கினியை போல என் எலும்புகளிலே பற்றி எரிந்த பொழுது அதை நான் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அதற்கு கீழ்ப்படிந்தேன். அவர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டார். அதன் நிமித்தம் அவருடைய ஊழியத்தை நான் இந்த நாளிலே செய்து வருகிறேன். என்னை கேட்கிற பிரியமான பிள்ளைகளே,
கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆரம்ப நாட்களிலே பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களை நினைத்து பாருங்கள். கர்த்தருக்காய் எழுந்து பிரகாசித்த அந்த நாட்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு பாத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொள்வாரானால் உன்னை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடித்து விட்டுத்தான் அவர் அமைதியாக இருப்பார். அதுவரை அவர் ஓயமாட்டார். நீ ஒருவேளை ஒதுங்கி போகலாம், நீ ஒருவேளை ஓடி போகலாம், என்னால் என்ன முடியும், நான் என்ன செய்ய போறேன், எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்க செய்து கொள்வார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை உன்னை கொண்டு தான் செய்கிறார். இது கர்த்தருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவருடைய ஒரு குணாதிசயங்களிலே மிக விசேஷித்தமான குணம். நீ இல்லைன்னா இன்னொருத்தன், நீ இல்லைன்னா அவன், அப்படி அல்ல நம்முடைய தேவன். யோனாவை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியத்தை யோனாவை கொண்டே செய்தார். அல்லேலூயா. அதே போல உன் மேலே போடப்பட்ட அந்த அக்கினி, உனக்குள்ளே போடப்பட்ட அந்த அக்கினி, அது உனக்குள்ளே பற்றி எரிந்து கொண்டிருக்கும். சற்று நிதானித்து பார். தேவ சமூகத்தில் இருந்து அதை நிதானித்து பார். அந்த அக்கினி உனக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கும். அது ஒருபோதும் அணைந்து போகாது என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும். அவருக்காய் மறுபடி எழும்பி பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காய் வருகிறது. கர்த்தருக்காய் வைராக்கியம் கொண்டு ஊழியம் செய்த ஒரு சிலரை எனக்கு தெரியும். கிருபை உள்ளவர், கிருபை பெற்ற தேவ ஊழியக்காரர்கள் ஒரு சிலரை எனக்கு தெரியும். அவர்கள் ஊழியத்தை விட்டு விலகி நாங்கள் இனிமேல் ஊழியம் செய்ய மாட்டோம் என்கிற மனநிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களையும் ஒரு சிலரை எனக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் ஒரு குறித்த நாளிலே அவர்களை மறுபடி தூக்கி எடுப்பார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அடுத்தபடியாய் நம்ம பார்க்கிறோம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நம்ம பார்க்கிற ஒரு காரியம். நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டோம். ஒரு நாளிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 1:13 நம்ம பார்க்கிறது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள்ளே முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது ஒரு நாளிலே இந்த வசனம் உங்களை சந்தித்தது. அந்த நாளிலே நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தீர்கள், ஒப்பு கொடுத்தீர்கள். இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்கள். அந்த நாளிலே நடந்தது என்ன? நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஒரு பரிசுத்த ஆவியினாலே ஒரு முத்திரை நீங்கள் போடப்படுகிறீர்கள். அந்த முத்திரை உங்களுக்கு மேலே விழுந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதை நினைவில் கொள்ள வேண்டும். அவருக்கு பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லப்படும். அவருக்குள் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்ட நாளிலே முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். சீல் பண்ணிட்டார் உங்களை மேலே. அது கவர்மெண்ட்ல ரவுண்ட் சீல், கவர்மெண்ட் சீல் அடிச்சுட்டா அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு. அதே போல ஆண்டவர் ஒரு சீல் அடிச்சுட்டார், முத்திரை போட்டுட்டார் உங்க மேல. நீங்க சாதாரணமா இல்லை. உங்களை சுற்றி வல பக்கத்தில் இருக்கிற ஒருவரை தெரிந்து கொள்ளவில்லை, இடது பக்கத்தில் இருக்க ஒருவரை தெரிந்து கொள்ளல. அந்த முத்திரையை உங்க கூட பிறந்தவங்க மேல ஆண்டவர் போடல, உங்களுடைய தாய் தகப்பன் மேல போடல. உங்களுடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்கள் மேல போடல. ஆனால் உங்கள் மேல் அந்த பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால, ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள்ளே நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று வேதம் உங்களை குறித்து சொல்லுகிறது. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினாலே நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இது சாதாரண முத்திரை அல்ல. பரலோக கவர்மெண்டுடைய ஒரு சீல், ஒரு அங்கீகாரம், ஒரு அதிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் கிடைக்காது, கேட்டாலும் கிடைக்காது, பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அவருக்குள்ளே நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். அந்த முத்திரை வீணாய் போகக்கூடாது. அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை எதற்காய் தெரிந்து கொண்டாரோ, இத்தனை பேரை உங்களை சுற்றி உள்ள ஒரு கூட்ட ஜனங்களை விட்டுவிட்டு நடுவில் இருந்து உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். சென்டர்ல இருந்து உங்களை மாத்திரம் பிடிச்சு தூக்கிட்டார். அது எதுக்காக இப்படி தூக்கினார், எதற்காக அழைத்தார், எதற்காக பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆரம்ப நாட்களை யோசித்து பாருங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே, அந்த ஆரம்ப காலத்திலே நீங்கள் கொண்டிருந்த அநாதி சிநேகம்,
ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, அதை சற்று யோசித்து பாருங்கள். பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த கிருபை உங்கள் மேலே ஊற்றப்பட்ட பொழுது அந்த நாட்களிலே நீங்கள் எப்படி பிரகாசித்தீர்கள்? எத்தனை பேருக்கு ஆண்டவரை குறித்து சொன்னீர்கள்? உங்கள் மூலமாக எத்தனை பேர்கள் ஆண்டவரிடத்திலே வந்தார்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, அநாதி தீர்மானங்கள், ஆராய்ந்து முடியாதது, நமக்கு தெரியாது. நாம் விசேஷித்தவர்கள் அல்ல, மற்றவர்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள் அல்ல. தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தபடியினாலே, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே நாம் விசேஷித்தவர்கள். நமக்குள்ளே விசேஷித்தவர்கள் என்று சொல்லிக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைத்தது, அவருடைய கண்ணில் நம்ம பட்டோம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், அதனால தான் நம்ம விசேஷித்தவர்கள். வேறு ஒன்றும் இல்லை, நம்மிடத்தில் வேறு எந்த சிறப்பும் கிடையாது. அவர்களை விட்டு உங்களை தெரிந்து கொண்டதுக்கு உங்களிடத்தில் ஒரு மேன்மையும் கிடையாது. இந்த மேன்மையே அவருடைய அந்த சீல் தான் உங்களுடைய மேன்மை. பரலோக முத்திரை உங்கள் மேலே போடப்பட்டது உங்களுடைய மேன்மை என்று சொல்லப்படுது. அப்போ அது இதே பரிசுத்த ஆவியானவர், அது ஒரு வேற பரிசுத்த ஆவியானவர் அல்ல. ஆதி அப்போஸ்தலர் மேலே அக்கினி மயமான நாவுகளாக இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர். புதிய ஏற்பாட்டிலே வாக்கு பண்ணின மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசியினாலே வாக்கு பண்ணின அதே பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது அவர் மேலே இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் மேலே அக்கினிமயமான நாவுகளாக இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் அவருக்குள்ளே முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். அந்த அக்கினி உங்களுக்குள்ளே போடப்பட்டிருக்கிறது. அந்த அக்கினி உங்களை கொண்டு பல காரியங்களை செய்யும். அந்த அக்கினியினாலே நீங்கள் பலமான காரியங்களை செய்வீர்கள். உங்களால் முடிந்ததையும் செய்வீர்கள், முடியாததையும் செய்வீர்கள். உங்களால் நினைத்து பார்க்க முடியாத, கற்பனை பண்ண முடியாத காரியங்களையும் உங்களால் செய்ய முடியும். அது உங்களால் வந்ததல்ல, அது அந்த முத்திரை, அந்த அதிகாரம், பரலோக அதிகாரம். அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டபடியினாலே நீங்கள் அந்த அபிஷேகத்தினாலே, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நீங்கள் அதை செய்து முடிப்பீர்கள். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல, ஆண்டவரே, எல்லா காரியத்தையும், அந்த காரியங்களை நம்மளால் செய்திருக்க முடியாது, ஆனால் செய்வோம். அது அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே அதை செய்வோம். ஆகையினால் என்னை கேட்கிற பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து, கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து மறுபடி அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன். நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்கள், தன்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அளிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் என்னை கேட்கிற பிரியமானவர்களே, நீங்கள் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும், ஆதி நாட்களிலே கொடுத்த அந்த அக்கினி மயமான அபிஷேகத்தை எனக்கு தாரும், பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறேனே, அந்த அபிஷேகத்தை மறுபடி புதுப்பியும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நீங்கள் மன்றாடுவீர்கள். ஆனால் பழையபடி அந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும் என்பது மாற்ற முடியாத ஒரு விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னத பாட்டினுடைய வரிகளை நம்ம பார்க்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், ஒரு நேசம், ஆண்டவர் நமது மேலில் வைக்கிற ஒரு நேசத்தை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் என்னை இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் அது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிற அக்கினி தழல், கடும் ஜுவாலை, நேச வைராக்கியம். அந்த நேச வைராக்கியம் தான் அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினியாக அந்த அப்போஸ்தலர் மேலே இறங்கினது. ஆண்டவருக்கு மேலே உள்ள ஒரு தெய்வீக அன்பு, அந்த தெய்வீக அக்கினி, தெய்வீக அன்பின் அக்கினி, அந்த அக்கினி தழல், அது அவர்கள் மேலே போடப்பட்டது. அதனால தான் அவர்கள் அப்படி பிரகாசித்தார்கள், ஆண்டவருக்காய் வைராக்கியம் கொண்டார்கள். அந்த அன்பு, ஆண்டவர் மேலே உள்ள அந்த ஒரு தெய்வீக அன்பு பெருகினது அவர்களுக்கு. என்னமாவது நம்ம செய்யணும், இந்த தேவனுக்காய் நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வேகம் அவர்களுக்குள்ளே உத்வேகம் வந்தது. பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது அக்கினி தழலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலை. அந்த அக்கினி ஜுவாலை அது உங்களுக்குள்ளே போடப்பட்ட, அந்த பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்ட பொழுது அந்த அக்கினி ஜுவாலை உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அதை அனல் மூட்டி எழுப்புங்கள். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது என்று சொல்லப்படுகிறது. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது என்று சொல்லப்படுகிறது.
தண்ணியை ஊற்றி அதை அணைக்க முடியாது. அந்த அக்கினியை தண்ணியை ஊற்றி அணைக்க முடியாது. வெள்ளங்கள் வந்து அணைக்க முடியாது. அந்த அக்கினி அது பற்றி கொண்டே இருக்கும். அது தெய்வீக அக்கினி, அவருடைய அன்பின் அக்கினி. நேச வைராக்கியம், உங்கள் மேலே வைத்த நேச வைராக்கியம், அன்றைக்கு வைத்த அந்த நேச வைராக்கியம் அது மாறுவதில்லை. உங்களை குறித்து ஆண்டவர் நோக்கங்கள் வைத்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். நீங்கள் அவரை விட்டு விலகி போனாலும் அந்த நேசம் மாறாது. அந்த நேச வைராக்கியம், அந்த அக்கினி தழல் தண்ணீர்களால் அழிக்கப்பட முடியாது. அந்த நேசம் அப்படியே இருக்கிறது. உங்கள் மேலே உள்ள அந்த அன்பு அவருக்கு மாறாமல் அப்படியே இருக்கிறது. அதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். ஒருவேளை நீங்கள் குன்றி போயிருக்கலாம், நீங்கள் விலகி போயிருக்கலாம். மறுபடியும் அவருடைய பாதத்தில் விழுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் ஒரு விசை உங்களை அபிஷேகம் பண்ணி, இழந்து போன அபிஷேகத்தையும் இழந்து போன கிருபைகளையும் மறுபடி கொடுத்து உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்ய கர்த்தர் சித்தமாயிருக்கிறார், ஆயத்தமாயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றி துதிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இந்த நாளிலே பேசி இருக்கிறீர் ஐயா. ஒரு அநாதி தீர்மானத்தோடு நோக்கத்தோடு ஆண்டவரே குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை நீங்கள் உமக்கென்று சேர்த்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே நாங்களும் இருந்திருக்கிறோம். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மேலே இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை நீர், பரிசுத்த ஆவியின் அக்கினியை நீர் அவர்களுக்கு போட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். முத்திரை போடப்பட்டவர்கள் ஆண்டவரே, உமக்குள்ளாக பரிசுத்த ஆவியினால் அவர்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒரு விசை அந்த முத்திரையை நீர் புதுப்பிப்பீராக. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு விசை நீர் புதுப்பிப்பீராக. அவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக உம்முடைய வசனங்கள், உம்முடைய வார்த்தைகள் அவருக்குள்ளே அக்கினியை போல இறங்கட்டும். அந்த இருதயத்தில் அக்கினியை போல இறங்கட்டும். எலும்புகளிலே பற்றி எரிகிற அக்கினியாய் அவர்களுக்குள்ளே இறங்கட்டும். அவர்களை உயிர்ப்பிப்பீராக. இந்த எழுப்புதல் தரிசனத்தின் காலத்திலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் வரும்படியாய், அந்த ஊழியத்திலே உம்முடைய பிள்ளைகள் பங்கெடுக்கும்படியாய், அவருடைய பங்களிப்புதில் இருக்கும்படியாய், உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போனவனுக்கு பலன் அளிக்கிறவர், சத்துவம் இழந்தவனுக்கு சத்துவம் அளிக்கிறவர். உம்முடைய பிள்ளைகளை நீ ஒரு விசை உயிர்ப்பிப்பீராக, நினைவு கூறுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உலகத்தின் காரியங்கள், நெருக்கங்கள், போராட்டங்களிலே சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஒரு விசை உயிர்ப்பியும், ஒரு விசை பலப்படுத்தும். அந்த அக்கினியை அவர்களுக்குள்ளே போடுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது எலும்புகளிலே பற்றி எரிந்து இருதயத்திலே பற்றி எரிகிற ஒரு அக்கினியாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.